தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய பக்தியும் முக்தியும் என்ற நூல் குறித்து சில நாட்கள் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் குருதேவர் இந்நூலுக்கு எழுதிய முன்னுரையை ஆங்கிலத்தில் ரசிப்போம். Man tries to probe into space. He studies the heavens. He analyzes nature. But he has not cared to dive within, probe his own heart and mind, and analyze his antakarna. The root of all thoughts is the I thought. I exist and therefore the world exists. Man's primary duty therefore is to understand himself. What is in him is the universe too. All that the macrocosm contains is hidden in the microcosm too. Therefore inquire, who am I? Negate the illusory sheets and realize the self here and now. Atma Jnana is the prize that this inspiring book has offered to you in Tamil. May God bless you all என்று முன்னுரையை நிறைவு செய்துள்ளார். பக்தியும் முக்தியும் என்ற நூலில் முதலாக வருவது நம்பிக்கை. உடல் படைத்தவர்களுக்கு இயல்பாய் உண்டான ஸ்ரத்தையானது சாத்விகமென்றும் ராஜசமென்றும் தாமசமென்றும் 3 விதமாக இருக்கிறது. ஒவ்வொருவருடைய மனப்பாங்குக்கு ஏற்ப ஸ்ரத்தை அமைகிறது. மனிதன் ஸ்ரத்தைமயமானவன். ஸ்ரத்தை எதுவோ அதுவே அவன் என்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் தெரிவிக்கிறார். மனிதனின் ஒழுக்கம் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை ஸ்ரத்தை குறிக்கிறது. எனவே கடவுளிடம் உண்மையான தூய பக்தியை கொண்டு ஒழுகுங்கள். அவரது அருளில் நம்பிக்கை வையுங்கள். அவரது திருநாமத்தின் பெருமையை போற்றுங்கள். தெய்வீக ஜோதியையே நினைத்து அந்த ஒளி உங்கள் மீது படும்படி அமையுங்கள். நீங்கள் தெய்வீக தன்மையை கொண்டு விளங்குவது திண்ணம். ஸ்ரத்தைக்குரிய நம்பிக்கையால் மலைகளை பெயர்க்கலாம். நம்பிக்கையால் பற்பல அற்புதங்களை செய்யலாம். ஆண்டவனிடம் நம்மை அழைத்து செல்ல நம்பிக்கையால் மட்டுமே முடியும். நம்பிக்கை உங்களை தெய்வீகமயமாக்கும் தன்மையுடையது. நம்பிக்கையால் நமக்கு உயரிய சாந்தியையும் அரிய ஆத்மீக பலத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையையும் அமர பதவியையும் ஆனந்தத்தையும் அளிக்க முடியும். ஆதலால் கடவுளிடம் உயரிய நம்பிக்கை பூண்டு விளங்குங்கள். மறைநூல்கள், குருவாக்கியம் இவற்றிலும் தன்னிடத்திலும் நம்பிக்கை கொண்டு வாழுங்கள். விலை மதிக்க முடியாத அபூர்வ மலரே நம்பிக்கை. நமது இதய தோட்டத்தில் அதை வளர்க்க வேண்டும். கபடமற்ற தன்மை என்னும் நீரால் அதை தினமும் நனைக்க வேண்டும். சந்தேகம் எனும் களையை வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும். அப்பொழுதுதான் அது நன்றாக வேர் பிடித்து பூத்து காய்த்து பழுத்து பக்தி என்னும் உயர் பழத்தை நமக்கு அளிக்கும். நம்பிக்கையானது சத்சங்கம், அதாவது நல்லாரிணக்கம், பிரார்த்தனை, ஆத்ம சுத்திகரணம், தியானம், மறைநூல் ஓதுதல் முதலியவற்றால் உரம் பெறும். தளராத தீவிர நம்பிக்கையாலேயே உங்களால் ஆன்மீக ஏணியின் படிகளில் ஏறிச் செல்ல முடியும். உங்களை தாக்கும் சந்தேகங்களை ஒரேடியாக விலக்குங்கள். அறிவுக்கும் தேஜஸுக்கும் இருப்பிடமான தெய்வீக ஜோதியின் முன் உங்கள் இதயத்தை திறந்து காட்டுங்கள். சிறு குழந்தையின் எளிமையை கையாளுங்கள். உள் அந்தரங்கத்திலிருந்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஒளியானது அதிகரித்து கொண்டே வரும். ஆத்மானுபூதி என்பது கடந்த அனுபவமே. ஆப்த வாக்கியத்தில் நம்பிக்கை கொண்டு விளங்குவதால் தான்
ஆத்மீக பாதையில் நீங்கள் முன்னேற முடியும். ஸ்ரத்தா பக்தி தியான யோகா அவேகி. ஸ்ரத்தை பக்தி தியானம் மூலமாக அவரை அறியுங்கள் என்று சுருதிகள் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றன. ஸ்ரத்தை முதலில் தோன்றுகிறது. அது இன்றி ஒன்றித்தலோ தியானமோ பழக முடியாது. கண்ணப்பனுக்கு சிவபெருமானிடம் அளவு கடந்த பக்தி இருந்தது. அவன் கடவுளுக்கு வன விலங்குகளின் மாமிசத்தையே பிரசாதமாக படைத்து வந்தான். ஒரு நாள் கண்ணப்பனின் கபடமற்ற நிலையை சோதனை செய்ய விரும்பினார் சிவபெருமான். சிவலிங்கத்தின் வலக்கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழியத் தொடங்கியது. கண்ணப்பன் இதைக் கண்டு கலங்கினான். தனது வலது கண்ணை பிடுங்கி எடுத்து சிவலிங்கத்தின் வலக்கண்ணில் பொருத்தி வைத்தான். உடனே அந்த கண்ணிலிருந்து தோன்றிய கண்ணீர் நின்றுவிட்டது. அடுத்த நாள் சிவலிங்கத்தின் இடக்கண்ணிலிருந்து கண்ணீர் வடியத் தொடங்கியது. உடனே சிறிதும் சிந்தியாது தன் இடக்கண்ணை பறித்து சிவலிங்கத்தின் இடது கண்ணில் பதித்தான். அந்த நிமிடமே சிவபெருமான் கண்ணப்பன் முன் தோன்றி அவனை அனுகிரகித்தார். அவனுக்கு கண்கள் மறுபடியும் உடனே தோன்றின. அவன் கைலாய பதவியை அடையவும் செய்தான். கண்ணப்பன் கொண்டிருந்த தீவிர பக்தியை நீங்களும் கொண்டு விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் முக்தி என்னும் நித்திய சாந்தியை நீங்கள் அனுபவிக்க முடியும். பிரகலாதன் தன்னுடைய தந்தையால் பலவிதத்திலும் துன்புறுத்தப்பட்டான். மலையின் உச்சியிலிருந்து கீழே உருட்டி தள்ளப்பட்டான். யானையின் கால்களுக்கு அடியில் நசுக்கப்பட்டான். கடலில் வீசி எறியப்பட்டான். கொதிக்கும் எண்ணெயில் வீழ்த்தப்பட்டான். பாம்புகள் அவன் மீது கொண்ட நம்பிக்கையில் சிறிதளவும் தளரவில்லை. அட்டை போன்று ஆண்டவனை இறுகப் பற்றி நின்றான் பிரகலாதன். அவன் நம்பிக்கை அசைக்க முடியாது விளங்கியது. இந்த முறையேதான் சாதகர்களிடமும் நிலவ வேண்டுவது. கடவுளால் நீங்கள் பல வகையிலும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். பெரும் சோதனைகளுக்கு இடையிலும் நம்பிக்கை குன்றாது விளங்க வேண்டும். ஆண்டவனிடம் கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கைதான் இரு பெரும் இளம் பக்தர்களான பிரகலாதனையும் துருவனையும் சிரஞ்சீவிகள் ஆக்கியது. அவர்களது வாழ்க்கையின் வெற்றி நம்பிக்கை என்னும் ரகசியத்தில்தான் உறைந்து நின்றது. இந்த உயரிய நம்பிக்கையின் முன் எத்தகைய பெரும் இடையூறும் கஷ்டமும் மறைந்து விடுவது இயல்பு. மனதின் சத்தத்தை கேட்காதீர்கள். இது உங்களை ஏமாற்றிவிடும். ஆத்மாவின் குரலை கேளுங்கள். அது உங்களை கை தூக்கிவிட்டு லட்சியத்திற்கு அழைத்துச் செல்லும். நம்பிக்கையை குலைக்கும் சொற்பொழிவுகளை கேட்காதீர்கள். அங்கனம் கேட்க நேரிட்டால் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று விடுங்கள். தெய்வீக அன்பில் நன்கு நிலைத்து நிற்கும் வரையிலும் நம்பிக்கையை குலைக்கும் பேர்வழிகளுடன் பழகாதீர்கள். உங்களது தற்பொழுதைய நிலையிலிருந்து இம்மியளவும் விலகாதீர்கள். நம்பிக்கை என்னும் மலை சிகரத்தின் மீது உறுதியுடன் நில்லுங்கள். பிரகலாதனின் உயரிய ஸ்ரத்தை உங்களிடம் அமையுமாக. உரமில்லாத நம்பிக்கையால் நீங்கள் புகழுடையது ஒன்றையும் பெற முடியாது. நம்பிக்கையின்றி வாழ்க்கையின் லட்சியத்தை நீங்கள் அடைய முடியாது. நிர்விகல்ப சமாதி அல்லது மகாபாவ சமாதியின் சிகரத்தை உயரிய நம்பிக்கையின்றி நீங்கள் அடைய வழி கிடையாது. இமயமலையை போன்று உங்களது நம்பிக்கை உறுதியுடன் அமைய வேண்டும். காற்றில்லாத இடத்தில் எரியும் விளக்கின் அசைவிலா ஜோதி போன்று அது அசைவின்றி இருக்க வேண்டும். தப்பான கொள்கைகள், குறைபாடுகள், மூட நம்பிக்கைகள், நடைபெற முடியாத எண்ணங்கள் முதலியவற்றை தவிருங்கள். தெய்வீக இயல்புகளில் நம்பிக்கை கொண்டு அவைகளை இறுகப் பற்றி நில்லுங்கள். தெய்வீக வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு விளங்குங்கள். தெய்வீகத்தில் வாழ இடைவிடாது விரும்புங்கள். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு வேத மகா வாக்கியங்களின் விசேஷத்தன்மை சேற்றில் பதிந்த பொருள் போன்று இருக்கும்.
அவர்களின் கூற்று ஆகாயத்தை நோக்கி குரைத்த நாயின் தன்மையை போன்றதே. மாயையானது சந்தேகத்தின் மூலமாகவே கேடுகளை விளைவிக்கிறது. சந்தேகம் மனசாந்தியை கெடுத்து விடுகிறது. பிரமாணங்களில் மீதுள்ள சந்தேகத்தை ஸ்ரவணத்தால், ஸ்ருதிகளின் வாக்கியத்தை ஆசிரியர் மூலமாக கேட்பதால் போக்கலாம். பிரமேயத்தில் உள்ள சந்தேகத்தை மனத்தால் கேட்டதை திரும்பவும் சிந்திப்பதால் போக்கிவிடலாம். விபரீத பாவத்தை இடைவிடாத நிதித்தியாசனம் அல்லது நித்திய ஆத்மனில் அமையும் தியானத்தினால் அகற்றிவிடலாம். அழிவற்ற ஆத்மனே நீங்கள், உண்மையே நீங்கள், சச்சிதானந்த பிரம்மமே நீங்கள், ஜோதிக்கெல்லாம் உயர் ஜோதியே நீங்கள், சூரியர்களுக்கெல்லாம் உயர் சூரியனே நீங்கள். இதில் உயரிய நம்பிக்கை கொண்டு நில்லுங்கள். நம்பிக்கையின் ஒளி எப்பொழுதும் நின்று நிலவுவதாக வாழ்க்கையின் லட்சியத்தை நீங்கள் அடைவீர்கள். நம்பிக்கைக்கு தகுந்தவாறே உங்கள் அமைப்பும் இருக்கும். இதுவே இயற்கையின் நியதி. நம்பிக்கை கூட கூட நீங்கள் தெய்வீகத்தின் அருகே செல்கிறீர்கள். ஸ்ரத்தை என்ற உயரிய விளக்கை கையில் ஏந்திச் செல்லுங்கள். சாந்தியின் கொடியை உயர பறக்க விடுங்கள். வைராகியம் என்ற பரிசை அணியுங்கள். சோகம், சிவோகம், ராதேஷ்யாம் அல்லது சீதாராம் என்ற அமர கீதத்தை பாடுங்கள். பிரணவ ஓம் 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 என்ற முழக்கத்துடன் தைரியமாக முன்னேறி செல்லுங்கள். தைரியம் என்ற அதிசய சங்கநாதம் செய்யுங்கள். சந்தேகம், அஞ்ஞானம், உணர்ச்சி, ஆணவம் முதலிய பகைவர்களை கொன்றொடுக்கி எல்லையில்லாத அரசான அமரத்துவம், நித்யானந்தம் இவற்றினுள் பிரவேசியுங்கள். அழியாத ஆத்மீக செல்வத்தை பெறுங்கள். தெய்வீக அமரசாரத்தை ருசி பாருங்கள். சிரஞ்சீவித்வம் என்ற அமிர்தத்தை பருகுங்கள் என்று நம்பிக்கை குறித்த தமது கருத்துக்களை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில் பக்தியால் முக்தியடைய அடுத்த படியை நோக்கி நாம் செல்வோம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.